திருச்சிற்றம்பலம். எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா, ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே, தக்கனல் காமன் தனது உடல் தளல் எழ விழித்த செங்கண் நாயகனே, திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய ஸ்ரீரங்கனா, அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. நம பார்வதி பதையே. ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி மக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, உயிர்கள் அனைத்தும் உமையுருவாகனை அடைதல் வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே திருக்கருவை 18 அந்தாதியை இயற்றியருடைய அரசகவி அதிவீர ராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையமெங்கும் வெந்நீரும் கண்டிகையும் 5 எழுத்தும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தியாகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே அரசகவி அதிவீர ராம பாண்டியனார் இயற்றியருடைய திருக்கருவை 18 அந்தாதியை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்விலே இன்று 38வது திருப்பாடலாகிய பரம் எனக்கு என்று தொடங்குகின்ற 38வது திருப்பாடலிலே இருந்து சிந்தனையை மேற்கொள்ளும். சைவ பெரியவர்களே, நாம் பெருமானுடைய திருப்புகழினை பாட பாட நம்முடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கின்ற வினை அது அழிந்து தேயும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று வள்ளுவன் குறிப்பிடுவார். எனவே நம்முடைய வினையினை போக்கவல்ல, பிறப்பினை அறுக்கவல்ல தன்மையுடைய திருமுறைகளை எல்லாம் நாம் கவனமாக மனம் ஊன்றி படித்தல் வேண்டும். அந்த திருமுறைகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கும் என சொன்னார், முதல்ல அதற்கு தலைப்பு இட்டிருக்கின்றார்களா என்பதை பார்த்து அந்த திருமுறையினுடைய தலைப்புக்கு பொருள் தெரிதல் வேண்டும். ஒவ்வொரு பதிகத்துக்கும் சில இடங்களிலே தலைப்பு இருக்கும், சிலவற்றிற்கு தலைப்பு இருக்க. இன்னும் சில பாடல்களே ஒரே சொற்களானது ஈட்டிலே வந்து கொண்டே இருக்கும். உனக்கு ஆளாயனி அல்லேன் எனலாமே, ஆளாயனி அல்லேன் எனலாமே என்பது சுந்தரமுத்து சுவாமியில பாடல்ல, அந்த பதிகத்துல பாடல்கள் தோறும் ஈட்டிலே வரும். இதுக்கு பேரு மகுட சொற்கள் என்று பெயர். இதே போல சில சொற்கள் பாடல்களுக்கு இடையிலும் எல்லா பாடல்களிலும் வரும். அவைகள் எல்லாம் மகுட சொற்கள் என்று சொல்லி காட்டப்படும். இவை எல்லாவற்றிற்கு மேலாக சில பேர்களுடைய பாடல்களை மகுடப்பாடல் என்று ஒன்று இருக்கும். மகுடப்பாடல். இந்த மகுடப்பாடல் என்பது என்ன என்று சொன்னால், ஒரு ஞானாசிரியர் அருளி செய்திருக்கின்ற பாடல்களிலே சில பாடலானது அவர்களுடைய வாக்குக்கும் வாழ்வுக்கும் தொடர்பு கொண்டு அவர்களது நிலையினை நமக்கு உணர்த்துகின்ற அற்புதமான பாடலாக அமையும். அதற்கு பேரு அங்கே சொல்லுகின்ற பொழுது அங்கே மகுடப்பாடல் என்று சொல்வது உண்டு. இப்படி மகுடப்பாடல் என்று ஒவ்வொரு ஞானாசிரியன்மார்களுக்கும் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவாய்மலர்ந்து எத்தனையோ திருப்பாடல்கள் இருந்தாலும் அதில் மகுடமாக வைத்து சொல்லப்படும் நாவுக்கரசு சுவாமிகளுக்கு மகுடப்பாடல்
என்று சொல்லக்கூடியது எது என்று சொன்னால், அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் எத்தனையும் அரியணி எளியானாய் என்னையும் ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் அன்றே இத்தனையும் என் பரமோ ஐய ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. இது பொருள் விரித்தால் கொஞ்சம் நேரம் ஆகிடும். இது நாவுக்கரசு சுவாமிகளுடைய திவ்ய வாக்கிலே அமைந்த மகுடப்பாடல். பெருமானுடைய சரித்திரத்திற்கு வாக்குக்கும் வாழ்விற்கும் இந்த பாடலை சொல்லுகின்ற பொழுது மகுடப்பாடல் என்று சொல்லி காட்டுவார். இப்படி ஒவ்வொரு ஞானாசிரியன்மார்களுக்கும் மகுடப்பாடல் என்று ஒன்று இருக்கிறது. மணிவாசக பெருந்தகைக்கு பொறுத்த மட்டும் அவங்க மணிவாசக பெருமானுக்கு மட்டும் 2 திருப்பாடல்களை மகுடப்பாடல் என்று சொல்வது உண்டு. 2 திருப்பாடல். முதல் திருப்பாடல் பெருமானுடைய ஒரு சரித்திரம் அப்படியே வைத்து உத்தரகோஷ மங்கையிலே நான் சொல்லக்கூடிய அந்த பாட்டைத்தான் மகுடப்பாடலாக வைத்து மணிவாசகரது சரித்திரமே உத்தரகோஷ மங்கை தலபுராணத்திலே சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அப்படி மணிவாசக பெருந்தகையினுடைய மகுடப்பாடல்கள் 2லே ஒன்று அதிசயப்பத்திலே வரும். நீக்கி முன்கனை தன்னொடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்து நுகம் என்று விழா கைத்து பூக்கி முன் செய்த பொய்யர தோல் அறுத்து எழுதரு சுடர் சோதி ஆக்கி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. இந்த மகுடப்பாடல் மணிவாசகரது சரித்திரத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த பாடலை சொல்லாம விடக்கூடாது. இந்த திருப்பாடலை வைத்துத்தான் உத்தரகோஷ மங்கை தலபுராணத்துல மணிவாசக பெருந்தகையினுடைய சரிதமே அங்கே பேசப்படும். அடுத்து திருவாசகத்திலே வரக்கூடிய ஒரு மகதமான ஒரு பாடல் எது என்று சொன்னால், இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பாடலும் கோயில் திருப்பதிகத்துல வரக்கூடிய பாடலும் மகுட திருப்பாடல். மகுட திருப்பாடல் இன்றென கருணி, இன்றுன்னா இன்னைக்குன்னு அர்த்தம் இல்ல, இந்த மானுட பிறப்பில் அர்த்தம். இன்றுன்னா டுடேங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த மானுட பிறப்பில் இன்றென கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை ஆர் உன்னை அறிகிற்பாரே. மணிவாசக பெருந்தகையினுடைய ஒரு நிலை எப்படி எனக்கு இறைவன் அருள் செய்தார் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த மாதிரி ஞான சம்பந்தர்ல மறக்கும் மனத்தினை மாற்றுங்கிற ஒரு பாடல். இதையெல்லாம் ஒரு அகச்சான்றாக வைத்துத்தான் புராணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப மணிவாசக பெருந்தகையில இன்றெனக்கருளி பாடல்ல பெருமானுடைய பெருமை சொல்லி, இன்றெனக்கருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று இந்த பாடல் தான் அதிவீரராம பாண்டியனுடைய நிலை. இதைத்தான் பாடல்தோறும் சொல்லுவார், எனக்கு எப்படி அருள் செய்திருக்கிறார். இன்றெனக்கருளி இருள்கடிந்து என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை ஆர் உன்னை அறிய ஏற்பாரே. கடைசி பாடல் தான் முக்கியமா, கடைசி அடிதான் முக்கியமானது. ஆர் உன்னை அறிகற்பாரே. வலிய ஆட்கொண்டு எல்லா வகை தீட்சைகளையும் செய்து ஞானோபதேசத்தையும் செய்து திருவடியையும் சூட்டி ஆட்கொள்ளப்பட்ட அந்த பெருமானே தன்னுடைய திருவாக்கிலே ஆருன்னை அறிகிற்பானேங்கிறார். அப்படி இருக்க சிற்றறிவுடைய நாமெல்லாம் அவனை அறிந்தோம் என்று சொல்வது
எத்தனை ஒரு இழுக்கான ஒரு சொல். அந்த பெருமானை யார் உன்னை அறிய பிற்பாடு என்றால் அவன் யார் உன்னை அறிய இருப்பார்னா யாரும் உன்னை அறிய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. சாமானியர்களால் உன்னை அறிய இயலாது. எல்லோராலையும் உன்னை அறிய இயலாது. சிவஞானத்தை கொண்டு, அந்த பரஞானத்தை கொண்டு, திருவடி ஞானத்தை கொண்டுதான் அந்த 4 நிலைகளில் நின்ற அந்த ஆன்மாக்கள் தான் உன்னை உணர முடியும். மற்றவர்களால் சாமானியமாக அவரை உணர இயலாது. இறைவனை சாமானியர்களால் உணர இயலாது என்பதை இதை வைத்துக் கொண்டுதான் சேக்கிழார் பெருமானும் தன்னுடைய திருவாக்களை சொல்லி காட்டுகிறார். சேக்கிழார் பெருமான் இந்த பெரிய புராணத்தை தொடங்க வேண்டும் என்று அனபாய சோழனுடைய தூண்டுதலால் அந்த பெரிய புராணத்தை தொடங்க நினைக்கிறார். அப்ப நான் எப்படி பாடுவதுன்னு கேட்கிறேன். சேக்கிழாருக்கு அந்த தயக்கம் ஏன் வந்தது? மற்ற ஞானாசிரியமாருக்கு இல்லாத ஒரு தயக்கம் சேக்கிழாருக்கு மட்டும் ஏன் அந்த தயக்கம் வந்தது சொன்னா, அதற்கு காரணம் நம்முடைய பெரிய புராணத்திற்கு மூலம் திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகைக்கு அடியெடுத்து கொடுத்தது சிவம். சிவமால் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட அந்த திருத்தொண்ட தொகையிலே இருக்கின்ற அந்த நாயன்மார்களை நான் எப்படி பாட முடியும்? ஏன்னா முதலடி அவள்ல எடுத்து கொடுத்திருக்கிறேன். ஆகவே அத்தோடு மட்டுமல்லாது நம்முடைய பெருமானானவர் அந்த திருத்தொண்ட தொகைக்கு எடுத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாது அதனுடைய விளக்கத்தை திருநாரையூரில் இருக்கிற பொல்லா பிள்ளையாரினுடைய உபதேசத்தை பெற்ற நம்பியாண்டார் நம்பி சுவாமிகளால் தான் திருத்தொண்ட திருவந்தாதி செய்யப்பட்டது. இப்படி அடியெடுத்து கொடுக்க, ஞானத்தை கொடுக்க சிவனது திருவருள் உடன் இல்லை என சொன்னால் இந்த பெரியர்களது புராணத்தை அடியேன் பாட இயலாது என்பதை உணர்ந்துதான் திருத்தொண்ட தொகை அந்த நூலுக்கு அடியெடுத்து கொடுத்த நீரே இந்த பெரிய புராணமாகிய இதற்கும் அடியெடுத்து கொடும், திருத்தொண்டர் புராணத்திற்கு நீரே திருவடி எடுத்துக் கொடும் என்று வேண்டுவதைப் போல எப்படி பாடுவேன் என்று தயங்கினார். அப்பொழுதுதான் நம்முடைய பெருமான் உலகலாம் என்று கொடுத்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பாடல். உலகலாம் அந்த பாடல். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகியில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகு எல்லாம் எதை சொல்லி காட்டுகிறார்? ஆர் உன்னை அறியகிற்பார், சாமானியர்களால் உன்னை அறிய இயலாது என்று அந்த தொடரை வைத்துக் கொண்டே சேக்கிழார் அங்கே தொடர்ந்தார். சிவன் எடுத்துக் கொடுத்த வாக்கு உலகலாம் உணர்ந்து. உலகலாம் என சொல்லக்கூடியது உயிர் கூட்டங்களை குறித்தது. விஞ்ஞானங்களர், பழையாங்களர், சகலர் முதலான ஆன்ம வர்க்கங்களால் உன்னை முற்றிலும் உணர இயலாது. உலகலாம் உணர்ந்து. உணர்தல் என்பது மனத்தின் தொழில். அது பசுஞானத்தை குறிக்கிறது. ஓதல் என்பது வாக்கின் தொழில், பாஷ ஞானத்தை குறித்தது. எனவே உணர்ந்து என்பது பசுஞானத்தையும் ஓதல் என்பது பாஷ ஞானத்தை குறித்து இந்த அபரஞானத்தால் உன்னை உணர இயலாது. அத உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், சாமானியர்களால் உன்னை அறிய இயலாது. அப்படி அறிய முடியாத பொருள் அறிய முடியாமலே போனால் அது இல்பொருள். ஆனால் உயிர்கள் தன்னை அறிதல் வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நிலையினை நிறைஞ்சி சொரூப நிலையிலிருந்து தரத்த நிலையிலுக்கு வந்து ஒரு வடிவத்தை எடுக்கிறார். அந்த வடிவத்தை சொல்வார் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன். அது வடிவத்தை சொல்லுகிறார். முதல்ல சொரூப நிலையில சொல்ற அவனை உணர இயலாது. உயிர்கள் பொருட்டு சிவம் இறங்கி வர்றான். எப்படி? நிலவு உலாவிய நீர்மலி வேணியன். தன்னை வந்து சரணடைந்த அந்த சந்திரனை சடாமகுடத்திலே சூட்டி இருப்பவன். அந்த சடாமகுடத்திலே சந்திரனை கூட்டி இருக்கின்ற அந்த சடையிலே என்ன இருக்கிறது? நில உலாவிய நீர்மலி வேணியன். நீர்மலி என்றால் கங்கை. கங்கை என்பது ஆவேசமாக வேகத்தோடு வருகிறது, வேகவதின்னு பேர். ஆனா அந்த கங்கையினுடைய வேகத்தையும் கெடுத்தான். எனவே பேராற்றல் உடையவர் என்பதை ஒரு வடிவத்தை எடுத்து காட்டுகிறார்.
அதான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேதியன் அழகியல் சோதியன். இந்த சோதி என சொல்லக்கூடியது ஒரு ஞான பிழம்புன்னு. ஞான பிழம்பு ஞானத்தை எப்பொழுதுமே ஒளி வடிவத்திலே வைத்து காட்டுவது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இருள் என்பது அஞ்ஞானமாகிய ஆணவமரத்தை குறிக்கும். ஒளி என்பது ஞானத்தை குறித்தது. அழகில் சோதியன். அழகில்ல மற்றைய ஜோதியை விட இது அந்த ஜோதி. அந்த ஜோதி அல்ல இது. இது சிவ ஞான ஜோதி. இங்க அழகாக சொல்லி காட்டுகிறார் அழகில் சோதியன். அந்த அழகில் இது ஞானமயமாக இருக்கிறார். அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான். உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு தான் ஒரு திருமேனை தாங்கி 5 தொழிலை செய்வதற்காக அவன் அம்பலத்தை இருந்து ஆடுகிறான். மலர் சிலம்பு அடி. சிலம்பு என்றால் ஒலிக்கின்ற கடலை அணிந்தார். சிலம்புதல் என்றால் ஒலித்தல். கல் 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 என்று ஒலித்தல். அது எந்தது? மலர் சிலம்படி. ஒலிக்கின்ற திருவடி. அது என்ன திருவடி? மலர். அடியார்களது முகத்தை மலரச் செய்வது. அடியார்களது முகத்தை மலரச் செய்வது திருவடி. ஏன்னா அந்த திருவடியை வைத்துத்தான் இன்னைக்கு சிந்தனைக்கு வருகிறது. அதுக்காக முன்கூட்டியே நான் சொல்றேன். அந்த திருவடியை சொல்ல உடனே அங்கே அடியார்கள் முகமானது மலர் போல் மலரும். எனவே அடியார்களது மலரை முகத்தை மலரச் செய்கின்ற மற்றொன்று மலர் என்றால் அடியார்களது ஹிருதய தாமரையிலே எழுந்தருளி இருக்கின்ற மலர்மிசை ஏகினான். அதான் மலர் சிலம்பு அடி. வாழ்த்தி வணங்குவாம். வாழ்த்தி வணங்குவாம். வாழ்த்தி வணங்குவாம் என சொல்லக்கூடியது வாழ்த்துதல். இறைவனை வாழ்த்துதல்ல, உயிர்கள் வாழும் பொருட்டு சிவத்தை வாழ்த்துவது. வாழ்த்துவது மாணவர்கள் தாம் வாழ. எனவே இறைவனை வாழ்த்தி வணங்குதல், பணிந்து வணங்குதல். எனவே இதில் வாழ்த்தி வணக்கம் என்று வந்துவிட்டது. இறைவனது தன்மை முதலிலே சொல்லப்பட்டது. எப்பொழுதுமே கடவுள் வாழ்த்து 3 வகைப்படும். செய்திகளை கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கணும். நம்ம விளக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு கடவுள் வாழ்த்து என்பது எப்படி இருக்கும் என சொன்னால், ஒன்று வாழ்த்தாக இருக்கும், இல்லது வணக்கம் என்று இருக்கும், அல்லது பொருள் இயல்பு இருக்கும். வாழ்த்தும் இருக்காது, வணக்கமும் இருக்காது, பொருள் இயல்பு இருக்கிறார். இங்கே வாழ்த்தும் வணக்கமும் வந்தது. பொருள் இயல்பு மட்டும் சில இடத்துல சொல்லிட்டு விட்டுறாங்க. இங்கே பொருள் இயல்பாக உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாளன் என்று அவனது தன்மை மட்டும் பேசப்பட்டது. இதுல வேண்டுகோளோ விருப்பமோ இங்க இதுல ஒண்ணுமே வைக்கல. அந்த பாடலை கவனிக்கணும். எனவே விண்ணப்பம் எதுவும் வைக்காமல் வாழ்த்து வணக்கமும் இல்லாமலும் இருக்கும் சில பாடல்கள்ல அதுக்கு பேரு பொருள் இயல்பு உரைத்தல். இறைவனது இயல்பை மட்டும் சொல்லுவார்கள். கல்லால் நிகழ்மறை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை முடிஞ்சு வச்சு. அதுல தனக்கு வணக்கமும் சொல்லல, வாழ்த்தும் சொல்லல, ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கல. ஆக இப்படி இந்த திருப்பாடல்ல வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்பதும் அங்கே வந்து விட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இறைவன் என சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்ட தன்மை அவன் என்பதை நம்முடைய நூல்களிலே அவன் அறியப்படாமல் இருந்தாலும் அவன் என்ன தன்மையிலே இருக்கின்றான் என்பதை நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. சில செய்திகளை நாம் சைவர்கள் நுட்பமாக தெரியணும். உலகிலே இருப்பவர்களுக்கும் ஒரு சபையில உறுப்பினராக இருந்து அங்க ஞான நிகழ்வுகளை கலந்து கொண்டவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம கொஞ்சமாவது விவரம் தெரிஞ்சிருக்கணும். இறைவனை சுட்டுகின்ற சொற்கள் எவை என்பதை எல்லாம் கண்டு அதனுடைய பொருள் அறிய வேண்டும். இறைவனை சுற்றினார் நம்முடைய சொல். எல்லோரும் சொல்லுகிறார்கள் திருக்குறளை சிவனை பற்றி சொல்லலன்னு. திருக்குறளை அருள் செய்த திருவள்ளுவர் தேவநாயனார் சித்தாந்த சைவர். முதல்ல கடவுள் வாழ்த்துல சிவனை சுட்டுகின்ற, சிவனை குறிக்கின்ற வகையிலே அந்த பாயிர பகுதியில கடவுள் வாழ்த்து அமைச்சார். அதுல வரக்கூடிய அருமையான சிவனை சுட்டுகின்ற சொல் வான்புகள் வள்ளுவன் வாக்கல தோழில் பொறியில் குணம் இலவே எங்குணத்தான் தாளை வணங்காத்தனை. இங்க எங்குணத்தான் என சொல்லக்கூடியது நம்முடைய சிவபெருமான் ஒருவனையே குறிக்கும். சமணர்கள் இட்டு கட்டி அவர்களது அருக கடவுளுக்கு இட்டு கட்டி சொல்வார். நம்முடைய உரையாசிரியர்மார்கள் செய்த குசுமுத்தனாகும்.
ஆனால் வள்ளுவனுடைய திருநோக்கத்திலே அந்த எண்குணத்தான் என்பது சிவத்தையே குறிக்கிறது. அது பற்றி விளக்கம் சொன்னா கொஞ்சம் இழுத்துட்டு போயிடும். எண்குணத்தான் என்பதை நம்முடைய திருமுறைகளிலே பல இடங்களிலே வருகிறது. ஞானாசிரியர் வாக்கிலே வந்திருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே இரும்பு உயர்ந்த மூவுலையை சூலத்தினானை இறை அவனை மறை அவனை எண்குணத்தினானை சுரும்பு உயர்ந்த கொன்றையோடு தூமதியம் சூடும் சடையினானை. எனவே மறையவனை எண்குணத்தினானை என்று சொல்லி காட்டுகிறார். அழகா சொல்லி காட்டுகிறார். திருவாசகத்திலும் இயக்குமார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனை, தன்னிடம் இருக்கின்ற எண்குணத்தை அந்த இயக்குமார் 64 பதிவித்தான். என் தோள் முக்கன் எம்மானை என்றெல்லாம் அங்கே வருகின்ற இடத்திலே இங்கே எண்குணம் என்பதையும் திருவாசகத்திலும் அங்கே வருகிறது. அங்கே திருப்படையாட்சியிலும் எண்குணம் என் மேல் பதிவதும் ஆகாதே என்றெல்லாம் வருகிறது. எனவே இறைவனிடம் எண்குணம் என்பது ஒன்று. அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே மறு மாற்ற திருத்தாண்டகத்திலே சொல்லி காட்டுகிறார். நான் எங்கே இருக்கிறேன், எவருக்கும் அஞ்சப் போவதில்லை. ஏன் கோவாடி குற்றேவல் செய்க என்றாலும் குணமாக கொள்ளவும் எண்குணத்து உழவுமேங்கிறார். இந்த எண்குணத்து உழைமை என்றால் இது பொருள். எண்குணமுடைய சிவத்தின்பால் அடைந்து விட்டோம். சிவன் அது அருள் வியாபகத்தில் இருக்கிற என்னும் பொருள். மற்றொன்று, இறைவனானவன் ஒரு ஸ்ரீவனை சிவமாக்குகின்ற பொழுது தன்னுடைய எண்குணத்தை பதிய வைப்பான். ஸ்ரீவன் சிவமாக்குகின்ற பொழுது எண்குணத்தையும் பதிய வைப்பான். அதுதான் எண்குணத்து உழமை என்று சொல்லிக்காட்டு. சரி, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற இந்த நேரத்திலே சைவர்களாகிய நாம் எண்குணம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிய விளைந்திருக்கிறோமா? இறைவன் மேல் உண்மையான ஒரு மெய்யன்பு இருந்தால் அந்த எண்குணம் என்பது என்ன என்பதை நாம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். எண்குணம் என்ன என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக் கொண்டு வர. ஏன்னா அந்த எண்குணத்தை வைத்து விஷேடித்து அந்த குணம் எனக்கு பதிய வேண்டும் என்று மணிவாசகரை திருப்படையாட்சியில கேட்பார். எண்குணம் என்பது என்ன என்பதை பார்க்கணும். இந்த எண்குணம் என சொல்லக்கூடியதிலே இறைவனுக்கு எண்குணம் இருக்கிறது என்று நாம சொல்லுகிறோம். ஆனால் அதே நேரத்துல கந்தபுராணத்துல ஒரு வார்த்தை வருகிறது. ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான். ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான்கிறார். அவன் குணமிலான் குறியிலான்னு சொல்றாரே. அப்போ ஊரிலான் பேரிலான் சொல்லுகின்ற பொழுது குணம் குறியிலான் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே அந்த குணமிலான் என்று சொல்வதற்கு பொருள் என்ன? அந்த குணமிலான் என்று சொல்வதற்கு பொருள் என்ன? அங்கே எண்குணம் உடையவன் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அதே நேரத்திலே குணம் குறியிலான் என்றும் அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது எண்குணம் உடையவனை குணமிலான் என்று ஏன் கந்தபுராண ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார்? இன்னும் திருவாசகத்திலே நம்முடைய மணிவாசக பெருந்தகை நீத்தல் விண்ணப்பத்திலே ஒரு செய்தி சொல்லி காட்டுறார். நீத்தல் விண்ணப்பத்திலே சொல்லுகின்ற பொழுது இறைவனை குணம் இலி என்று சொல்லி காட்டுகிறார். பெருமானை நம்முடைய மணிவாசக பெருந்தகையானவர் குணம் இலி என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். அப்ப இறைவனை குணம் இலி என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை நம்ம திருவாசகத்துல உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய் விளை தருவேனை விடுதி கண்டாய் விடில் வேலை நஞ்சு உன் மலை தரு கண்டன் குணம் இலி. உன்னை எப்படியெல்லாம் நான் ஏசுவேன், நீ குணமற்றவன், குணம் இலி, குணம் இல்லாதவன் என்று சொல்லுவேன்கிறார். அந்த எண்குணம் பதிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்த அதே மாணியாசகர் குணமிலி என்று சொல்லி காட்டுகிறார். அப்ப இறைவனை குணமிலி என்று சொல்வதற்கு என்ன பொருள், எண்குணமுடையவன் என்பதற்கு என்ன விளக்கம் என்பதை பார்க்கணும். என்ன என்று சொன்னால், குணம் என்று சொல்லக்கூடியது 2 வகைப்படும். ஒன்று மாயா குணம், மற்றொன்று ஞான குணம். மாயா குணம் என சொல்லக்கூடியது ஆன்மாக்களிடம் இருக்கின்ற ஒரு இயல்பான குணம், ஆன்மாக்களிடம் இருக்கும். ஆனால் அது எல்லிடமும் சிவத்திடம் இல்லாத குணம் மாயா. இந்த உயிர்களில் மட்டும் இருக்கின்ற மாயா குணம் எது என்று சொன்னால் சாத்விகம், ராசதம், தாமசம். இந்த சாத்விகம் ராட்சசம், தாமசம்.
இந்த சாத்விகம் என சொல்லக்கூடியதுதான் அந்த குணம்தான் சிவத்தை காட்டும். அந்த குணம்தான் சிவத்தை காட்டும். அது எது என்றால் சாந்தத்தை தருவது, உயிர்களுக்கு இன்பத்தை தருவது, உயிர்களுக்கு பொறுமை, மகிழ்ச்சி, நல்ல அறிவு, அடக்கத்தை தருவது இந்த சாத்விகம். ராசிசம் என சொல்லக்கூடியது பிறர் பொருள்களை விழிதல், அதனால் அவா கொண்டு சில செயல்களை செய்தல், என்று தன்னுக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு தானே காரணமாக இருக்கிறது ராட்சசம். சுருக்கமா சொல்றேன். தாமசம் என சொல்லக்கூடியது எல்லாவற்றிலும் மோகம் கொள்வது, மந்த புத்தியோடு இருப்பது, நித்திரையிலே விருப்பம் கொள்வது, அறியாமை மிகுந்திருந்து சோம்பேறித்தனமாக இருப்பது தாமசம். இந்த உயிர்களிடம் மூன்றும் இருக்கிறது. ஆனால் இந்த மூன்றிலே ராட்சசம் தாமசம் இரண்டும் அடங்கி சாத்விகத்துல போய் அடங்கிடணும். அதுதான் சிவத்தை காட்டும். அதான் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அணப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமே ஆக. எனவே அந்த சத்துவ குணம் தான் இருக்கணும். இந்த சாத்விகம் ராட்சசம் தாமசம் என சொல்லக்கூடிய உயிர் குணம், இது மாயா குணம். ஆனால் என் குணம் என்று சொல்லக்கூடியது எது? இந்த என் குணம் என சொல்லக்கூடியது எது என்று சொன்னா, இப்ப இருக்கிற இந்த நேர அவகாசத்துல சுருக்கமா சொல்லி காட்ட இறைவனிடம் இருக்கின்ற என் குணம் எவையெல்லாம் என்பதை பார்த்தா, தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுணர்தல், இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல், வரம்பில் இன்பம் உடைமை. இது 8 இருக்கணும். ஆனா 8க்கு விளக்கம் லேசா தெரிஞ்சு கொள்ளணும். நாம் எந்த அளவிற்கு செய்தி சைவத்துல தெரிகிறதோ அந்த அளவிற்கு இறைவன் மேல் நமக்கு ஈர்ப்பு ஏற்படும், மனதிலே ஒரு உத்வேகம் ஏற்படும். இந்த 8 குணங்களும் உள்ளவன் தான் இறைவன். இவைகளெல்லாம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்றவர்களுக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. இந்த 8 குணமும் நிரம்ப பெற்றவன் சிவன் ஒருவனே. அதனால்தான் அவன் என் குணத்தான் என்று வள்ளுவரை குறிப்பிட்டு காட்டுறான். இது தன்வயத்தனாதல் என சொல்லக்கூடியதுக்கு என்ன விளக்கம் சொன்னா, உயிர்களுக்கு வினையின் பயனாகிய இன்ப துன்பத்தை ஊட்டணும். அந்த உயிர்களுக்கு வினையின் பயனாக இன்ப துன்பத்தை ஊட்டுவதற்கும் அந்த உயிர்களிடத்தை இருவினை ஒப்பு வருகின்ற காலத்தும் அந்த ஆன்மாக்களுக்கு செய்ய வேண்டிய பலனை அல்லது முக்தியை கொடுப்பதற்கு எண்ணியதை எண்ணியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை, சுதந்திர தன்மை இறைவனுக்கு இருத்தல் வேண்டும். அதுதான் தன்வயத்தனாதல். நான் சுதந்திரமா செய்ய தெரியணும். இந்த ஆன்மாவுக்கு, இந்த நல்வினைக்கு, இந்த தீவினைக்கு இந்த இன்ப துன்பத்தை ஊட்டுதல், இருவினை ஒப்பு வருகின்ற பொழுது தான் வீடு பேற்று கொடுக்க முடியும். திருமால்கிட்ட போய் எனக்கு வீடு பேறு வேண்டும்னு கேட்டாலே நீ சிவத்தை நோக்கி தவம் செய்து அனுப்புறாள். அதிகாரிகள் சரி பார்க்கிறோமே, ஐயா இந்த கோரிக்கை செய்யணும், இல்லை இது திஸ் இஸ் பியாண்ட் மை பவர், என்னுடைய அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டவன். ஆனால் சிவபெருமான் ஒருவனே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு தன்மையை உடையவர். அதான் ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவலே. எனவே தான் சுதந்திரத்தன்மையாக உயிர்களுக்கு வினை பயனை ஊட்டுவதற்கும் வீடு வெட்டு கொடுப்பதற்கும் அவனுக்கு சுதந்திரத்தன்மை இருக்கிறது. யாரையும் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாட வேண்டிய அவசியமும் இல்லை. தூய உடம்பின ஆதல் என சொல்ல, இறைவன் சுதந்திரத்தன்மை உடையவனாக இருந்தாலும் நம்மை போன்று ஒரு உருவம் இருந்தால், என்னை போன்ற உருவம், என்னுடைய உருவம் எப்படின்னா, எனக்கு பின்னால நடக்கிறது தெரியாது, நேற்று நடந்தது பாதி ஞாபகத்துக்கு இல்லை, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. எனவே இந்த உடம்பை வைத்து எல்லாவற்றையும் அறிய முடியாது, அறிந்ததையெல்லாம் மனதிலும் வைக்க முடியாது. ஆனால் இறைவன், அவன் உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு என சொன்னார், எல்லாவற்றையும் ஒருங்கே அறியக்கூடிய ஆற்றலும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு உடம்பு. அது நம்மை போன்ற உடம்பு இல்லாது, அது விசுத்த தேகம், ஞான தேகம். அதனால அவர் சுதந்திரத்தன்மை செய்வதற்கு தூய உடம்பினராக இருக்கிறார். இயற்கை உணர்வினன் ஆதல் என சொன்னார், ஆன்மாக்களாகிய நாம் எல்லாம் அறிவித்தால் தான் அறியும், அறிவதற்கு ஒரு கருவி துணை தேவைப்படுகிறது. ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன் என சொன்னார்,
ஆண்டவன் போல் இறைவன் ஆன்மாக்களை போல அறிவிக்க அறிகின்ற தன்மை இல்லாது எல்லாவற்றையும் ஒருங்கே எதனுடைய துணையும் இன்றி அறியக்கூடிய ஆற்றல் உடையவன். ஆனால்தான் அவனுக்கு இயற்கை உணர்வின நாதன். நமக்கு ஒன்று அறியணும்னா, கேட்கணும்னா காது வேணும், பார்க்கணும்னா கண் வேணும். அவனுக்கு அப்படி இல்லை. எல்லாவற்றையும் ஒருங்கே அறியக்கூடிய ஆற்றல் அந்த பெருமானுக்கு. அடுத்து முற்று உணர்தல். உயிர்கள் இறைவனானவன் உயிர்கள் நம்மை போன்று ஏகதேச அறிவு இருக்கும் என சொன்னால் எல்லா உயிர்களுக்கும் அதனுடைய பக்குவத்திற்கு ஏற்ப என்ன செய்ய இயலாது, அருள் செய்ய இயலாது. எனவே ஒவ்வொரு உயிரினுடைய நல்வினை தீவினை அதனுடைய அளவு எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு பெரிய அறிவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஐந்தொழிலை செய்ய முடியும். அதுதான் முற்றும் உணர்தல். எல்லா உயிர்களுடைய நல்வினை தீவினை அதனுடைய நாட்டம் எல்லாவற்றையும் ஒருங்கே அறியக்கூடிய ஆற்றல் சிவபெருமனுக்கு அதான் முற்று உணர்தல். இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல் என சொன்னார். அதாவது முத்தான்மாக்கள் என சொல்லக்கூடியவர்கள் மலம் இருந்து அந்த மரச்சேட்டை இருந்து ஞானம் என்கின்ற மருந்தால் நீக்கப்பட்டது, குருவால் நீக்கப்பட்டது. ஆனால் இறைவன் விமலன் என்று இருந்தாலும் மலமற்றவன் என்றால் அவனுக்கு மலம் இருந்து நீக்கப்பட்டது அல்ல, இயல்பாகவே மலத்தில் இருந்து நீங்கியவன். ஆகையினாலேத்தான் இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இவர்களெல்லாம் ஆதியிலே அது மரபந்தமுடைய ஆன்மா. அதுக்கு பின்புதான் மரபந்தம் நீக்கப்பட்டது, குருவானந்தம் நீக்கப்பட்டது. ஆகையினாலே உயிர்கள் போல் அல்ல, அது இயல்பாகவே மரபந்தம் இல்லாத காரணத்தினாலே இயல்பாக பாசங்கள் நினைத்தல். அடுத்து அந்த பெருமான் அருள் உடையவனாக இருந்தால் அன்றி உயிர்களுக்கு அனுக்கிரகம் செய்யாது. குற்றம் செய்தாலும் பிழை செய்தாலும் இது அதனுடைய இயற்கை தன்மை என சொல்லி உணர்ந்து அருளையே எப்பொழுதும் பற்றி இருக்கின்ற காரணத்தினாலே அவனது செயல் குறையுடையார் குற்றம் ஓராய். குற்றத்தை விட நினைக்க மாட்டான், அருளையே நினைத்துக் கொண்டு பேரருள் உடையவனாக இருக்கிறான். அடுத்து அவன் உயிர்கள் பொருட்டு அவர்கள் கண்மத்திற்கு ஏற்ப எச்செயலையும் செய்கின்ற வல்லமை இருக்கும். எல்லா செயலையும் செய்யக்கூடிய வல்லமை. அப்படி இருப்பதற்கு பேரு முடிவில் ஆற்றல் உடைமை. ஒரு ஆன்மாக்கள் பொருட்டு தான் ஒரு தொழிலை செய்கின்ற பொழுது எச்செயலை தானாக செய்கின்ற ஒரு பேர் ஆற்றல் அவனிடத்தே இருத்தல் வேண்டும். அடுத்து எல்லா உயிர்களுக்கும் குறையாமல் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஒரு வள்ளல் சொல்வார், ஐயா இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே, எல்லாம் கொடுத்து கொடுத்து இழந்து வறியவனாக இருக்கிறேன், இப்பொழுது வந்தீரேன்னு வள்ளல் சொல்லுவார். ஆனால் இறைவன் எப்படி என்றால் எல்லா உயிர்களுக்கும் எப்பொழுதும் எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் அவன் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வரம்பில் இன்பம் உடையவனாக இருக்கிறான். எல்லா உயிர்களுக்கும் கொடுத்தாலும் அது குறையாத ஒரு இன்பத்தை தருகின்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கிறான். அதனால்தான் வரம்பில் இன்பம் உடையவன் என்று இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. இப்படியெல்லாம் நூல்களிலே அவனுடைய தன்மையை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய அதிவீரராம பாண்டியன் அந்த தன்மையெல்லாம் உணர்ந்து நீர் ஒருவன்தான் எனக்கு மேலான கடவுள். ஏன்னா இறைவனை பற்றி யார் ஒருவர் விளக்கமாக உண்மையை அறிகிறார்களோ அவர்கள் சிவபெருமானை அன்றி வேறு ஒருவரையும் அவர் கடவுள் என்று நினைக்க மாட்டார்கள். இறைவன் ஒருவனே, இந்த ஒருவனும் பரம்பொருளாகி சிவபெருமான் ஒருவனே என்ற தெளிவும் துணிவும் இருத்தல் வேண்டும். அதைத்தான் இங்க அழகாக சொல்லி காட்டுகிறார் நம்முடைய அதிவீரராம பாண்டியனார். 38வது பாடல். பரம் எனக்கு உனையன்றி ஓர் பற்று இலேன். எனக்கு உன்னை விட்டால் எனக்கு ஒரு பற்று இல்லை. பரம் எனக்கு உனையன்றி ஓர் பற்று இலேன். சரமம் முற்றிய போதில் தருவையோ கருவை நிற்கும் கழா முதலே மறைச்சிரம் இருக்கும் திருவடி செல்வமே. இதுல திருவடி புகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருவடி புகழ்ச்சியை சொல்லி திருவடி ஒன்றுதான் உயிர்களுக்கு புகலிடம் என்ற காரணத்தினாலே அந்த திருவடியை எனக்கு நீர் சூட்டுவீராக.
பரம் எனக்கு உன்னையன்றி ஓர் பற்றிலேன். பரம் என்பது பற்றுக்கோடு, மேலான பொருள் எனக்கு நீரே என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கு. இறைவனுக்கு வேண்டிய ஒரு துணிவு தெளிவு என்னவென்று சொன்னால், சிவபெருமானை என்று வேறு ஒருவரையும் பரம் என்று நினைத்தல் கூடாது. மற்ற பற்றெனக்கென்று நின் பாதமே மனம் பாவித்தேன். ஏகாரத்துல சொன்னார், மற்ற பற்று எனக்கின்றி நின் திரு பாதமே மலர் பாவித்தேன். அத்தோடு மட்டுமல்லாது அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டப்படுகிறது, நம்முடைய முன்னை அன்றி ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன் என்று சொல்லி காட்டு. ஆகையினாலே இறைவன் ஒருவனே கடவுள், அவன் ஒருவனையே நாம் சார்தல் வேண்டும் என்ற ஒரு தெளிவு சைவனிடத்தே கண்டிப்பாக இருக்கிறது. இது நம்முடைய திருவாசகத்திலும் பல இடங்களிலே இந்த செய்தி அங்கே சொல்லி காட்டப்பட்டது. திருவாசகத்துல அழகாக நம்முடைய மணிவாசக பெருந்தகை ஏசரம் அந்த பகுதியில சொல்லி காட்டுகிறார். கற்றறியேன் கலைஞானம். அதனால் என்ன, ஞானங்களே கற்கவில்லை, அதனாலே மனம் கசியவில்லை. கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன் ஆயிடினும் மற்ற அறியேன் பிற தெய்வம். உன்னை அன்றி வேறு ஒரு தெய்வத்தை நான் என்ன செய்யவில்லை, நான் அறியவில்லை. இந்த ஒரு தெளிவு தான் சைவனுக்கு கண்டிப்பாக இருத்தல் வேண்டும் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்களை சொல்லி காட்டுறார். திருச்சலகத்துல முதல் 10 அந்த மெய்யுணர்தல்ல, கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேனது அடியாரோடு அல்லால் நரகம் பொயினும் எள்ளேன் திருவருளால் இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. இறைவா உள்ளேன், உள்ளேன்னா நினைக்க மாட்டேன், உள்ளதல்ல நினைத்தல். உன்னை தவிர வேறு எவரையும் கடவுள் என என்னுடைய மனம் நினையாது. அதான் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அதான் பரம் எனக்கு உன்னை அன்றி ஓர் பற்றில்லை. இது எதை போல் இருக்கிறது, ஒரு பறவை களைத்து விட்டது. களைத்து விட்ட பொழுது அந்த கடலுக்குள்ளே பறக்கின்ற பறவை தான் களைத்த காரணத்தினால் சிறிதாவது ஓய்வு கொண்டு என சொல்லி அங்கு வந்த ஒரு கப்பல் மேல் சென்று நின்றது. அந்த கப்பல் மேல் வந்த உடனே அங்க இருப்பவர்கள் எல்லாம் அந்த பறவையை விரட்டி அடிக்கிறார்கள். ஏய், இங்க வராதே போ. அப்படி விரட்டி அடிக்கின்ற பொழுது, அந்த பறவையானது விரட்டுகின்ற பொழுது அந்த இடத்தை விட்டு புறப்படும். புறப்பட்ட பின்பு கொஞ்சம் சுத்திட்டு பழவுடைய அதே கப்பல் தான் நிற்கும். ஏன்னா வேறு அந்த கப்பலை விட்டால் வேறு கதி இல்லை, இளைப்பாற வேறொன்றும் இல்லை என்று அறிந்து துரத்தப்பட்ட கப்பலிலே இருந்து மீளவும் செல்வதை போல, அதே போல ஒரு நாய் வளர்க்கும். அந்த நாய் வளர்க்கின்ற பொழுது தான் கோபத்தில் அந்த நாயை அடித்து விரட்டி விடுறான் போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த நாய் ஒன்றுமே நடக்காததை போல அந்த தலைவன் முன்னே வந்து இப்படியே நிற்கும். ஆக அவன் அருள் தனக்கு சற்று கிட்டாவிட்டாலும் அந்த எஜமானனை விட்டு நாய் நீங்குவதில்லை. இவன் ஒருவனே எஜமான். இதே போலதான் அடியார்களுக்கு வேண்டியது, தாம் கிட்டுவதற்கு காலதாமதம் ஆனாலும் அவன் ஒருவனே கடவுள், அவன் ஒருவனே நமக்கு தரவல்லவன் என்ற ஒரு துணிவு இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லி காட்டார். பரம் எனக்கு உன்னையன்றி ஓர் பற்று இல்லேன். சரமம் முற்றிய போதில் தருவையோ. சரமம்னா என்னுடைய ஆயுள் முடிந்த பொழுது எனக்கு தருவாயோ. என்னுடைய ஆயுள் முடிந்த போது எனக்கு தருவாயோ. ஆயுள் என்ன அர்த்தம்? இருவினை ஒப்பும் மரபரிபாகம் சத்திரிபாதம் எய்கின்ற பொழுது இந்த திருவடியை எனக்கு கொடுப்பாயோ. கருவை நிற்கும் கலா முதலே. கருவையிலே எழுந்தருளி இருக்கின்ற கலாமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்ற பெருமானே. மறைச்சிரம் இருக்கும் திருவடி செல்வமே. வேதத்தின் உச்சியாகிய அந்த உபனிஷத்தின் கண்ணை புகழ்ந்து சொல்லப்படுகின்ற உன்னுடைய திருவடி செல்வத்தை எனக்கு
ஷரம் முற்றிய போதில் தருவாயோ, என்னுடைய வாழ்நாள் முடிகின்ற பொழுது எனக்கு நீ தருவாயோ என சொல்லி அந்த திருவடியை அவர் வியந்து அந்த வேட்கையிலே சொல்லி காட்டுகிறார். இந்த திருவடிதான் ரொம்ப முக்கியம். சைவர்களுக்கு வேண்டிய ஒரு முக்கிய ஒரு இலக்கணம் இறைவனது திருவடிதான் குறிக்கோள். உயிர்களுக்கெல்லாம் சிவத்தினுடைய திருவடியை அடைதல்தான் குறிக்கோள் என்பதைத்தான் இந்த சின்முத்திரை காட்டுகிறது. இந்த சின்முத்திரை என்பது என்ன? கட்டை விரல் சிவம், இது ஆன்மா. ஆன்மாவானது அதனுடைய தலையானது சிவத்தினுடைய அடியிலே சென்று பொருந்துகிறது. அவனது தாளிலே இந்த தலை சென்று நிற்கணும். இதுக்கு விளக்கம் பின்னால் வருகிறது. உயிர்களுக்கு புகலிடம் அடைய வேண்டிய இடம், சேர வேண்டிய இடம் அந்த திருவடி தான். அதனால்தான் திருவடி புகழ்ச்சி சைவத்திலே மிகுந்து பேசப்பட்டிருக்கிறது. நம்முடைய நூல்களிலே இறைவனது திருவடியை பற்றி பல நூல்கள் இருக்கிறது. உதாரணமாக திருநாவுக்கரசு சுவாமிகள் அந்த திருவடி பெருமையை தெரிதல் வேண்டும் என்பதற்காக திருவடி தாண்டகம் என்று செய்திருக்கிறார். அகத்திய தேவாரத்திலே திருவடி என்பதை வருகிறது. திருவடி தான் நமக்கு குறிக்கோளாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அப்பர் பெருமான் இது போதாது என்று தன்னுடைய திருவாக்கிலே திருவடியை அங்கே போற்றி போற்றி நம்முடைய அப்பர் பெருமானும் அங்கே திருவையாறு தலபுராணத்துல சொல்லி காட்டுறார். திருவையாறு தலபுராணத்துல திருவையாறு அந்த பதிகத்துல அப்பர் பெருமான் திருவடியை தனியாகவே துதிக்கிறார். ஒரு பதிகத்துல நிறைய இருக்கிறது, ஒன்றை சொல்லி காட்டுகிறேன். சிந்திப்பரியன சிந்திப்பவருக்கு சிறந்து சென்றேன், முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன, மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற படவினை தீர்ப்பன, பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் தன் அடித்தளமே. இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடலின் ஈற்றடியிலே ஐயாரந்தன் அடித்தளமே, ஐயாரந்தன் அடித்தளமே வரும். இதுக்குத்தான் மகுட சொற்கள். இந்த பதிகத்துக்கு மகுட சொற்கள் ஐயாரன் அடித்தளமே பாடல்தோறும் வரும். அதுக்கத்தான் முன்னுரையில பாடல்களுடைய ஒரு அமைப்பை தெரிந்தால்தான் அந்த பாடலில இருக்கிற சிறப்பு நமக்கு தெரிய வரும். எனவே இந்த பதிகத்துல ஐயாரந்தன் அடித்தளமே, ஐயாரந்தன் அடித்தளமே என்றெல்லாம் வருகிறது. இன்னும் எல்லாவற்றுக்கு மேலாக தில்லை கரம்பகத்திலும் கூட திருவடி புகழ்ச்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த திருவடியைத்தான் நமக்கு பற்று வைத்து அதை பெரிதாக போற்றுதல் வேண்டும். அதை மற்றுப்பற்றிறக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். எனவே பரம் எனக்கு உனையன்றி ஓர் பற்றில்லை, ஷரம் முற்றிய போதில் தருவையோ. கருவைனா கரிவலம் வந்தனர். கரிவை நிற்கும் கழா முதலே மறைச்சிரம், மறைச்சிரம்னா உபனிஷத்தம், மறைச்சிரம் இருக்கும் திருவடி செல்வமே. இந்த திருவடியைத்தான் அதனால்தான் நாவுக்கரசு சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை எனக்கு சூட்டும்னு கேட்கிறார். நல்லூருக்கு வான் அந்த திருவடியையே நினைச்சுக்கிட்டே போனாராம். அந்த திருவடியையே நினைத்து கொண்டு போன காரணத்தினாலே தான் நன்மை பெருகு அருள்நறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம். இந்த திருவடியே நினைச்சு வந்தல்ல, உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவரிடம் சென்னி மிசை பாத மலர் சூட்டினார் சிவபெருமான். எனவே அந்த திருவடியிலே சிந்தனையை பதித்தவர்களுக்கு இறைவனானவன் தன்னுடைய திருவடியை வந்து சூட்டுவார். எனக்கு நீ அந்த காலத்திலே வந்து சூட்டுவாயோ என்று அந்த திருவடி பேருக்கு உள்ள ஒரு வேட்கையை நம்முடைய அதிவீர ராம பாண்டியனார் இந்த திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். அடுத்து நம்முடைய பெருமானை வணங்குவதால் என்ன ஒரு பலன் கிடைக்கும்? நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, சிவத்தை வணங்கினா ஏன்னா அது கைலாயத்துக்கு போயிடுவான், இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல. இறைவன் முக்தி பேரை தருவது உண்மை, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அதே நேரத்துல இம்மைக்கு வேண்டியதையும் கொடுப்பான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. இதுதான் நம்முடைய பரம்பருடைய எம்பெருமானுடைய ஒரு தன்மை. எல்லாவற்றையும் கொடுப்பான். அதை என் குணத்துல அதான் சொல்ல, அடியார்களுக்கு அருள்வதற்கு எல்லா சர்வ வல்லமையும் இருக்கணும்.
அதான் எண்குணத்தினுடைய தன்மை. அருள் பேரருள் உடைமை. அவன் எல்லாவற்றையும் தருவான். சுட்டா அது ஏண்ட கிடையாதுன்னு சொல்ல மாட்டான். வீடு பேரும் தருவார், ஞானமும் தருவார். இம்மைக்கு வேண்டியத இம்மையே தரும் சோறும் கூரையும். எனவே அந்த பெருமானை வணங்கினா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்பதை நம்முடைய அதிவீரம பாண்டியன் இந்த 39வது திருப்பாடலே அழகாக சொல்லி காட்டுகிறார். செல்வம் ஈயும் சிறப்பும் அழித்து அல்லல் தீர்க்கும் அறிவை உதவிடும் கல்வி நல்கும் கதிதரும் பொற்கிரி வல்விழான் பொற்கிரி வல்வில்லான் ஈசனை வாழ்த்தவே. நல்ல பொருட்செறிவு இருந்த அருமையான ஒரு பாடல். செல்வம் ஈயும், பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கும் அவ்வுலகம் இல்லைங்கிறார். ஆக இவ்வுலகமும் நமக்கு பொருள் தேவைப்படுகிறது, மேலுலகம் செல்வதற்கு அருளும் தேவைப்படுகிறது. இரண்டையும் தருவான். செல்வம் ஈயும், இம்மையே தரும் சோறும் கூரையும். அங்கே கூரை என சொல்லக்கூடியது ஆடையை குறித்து இம்மைக்கு வேண்டிய வழி. ஆக செல்வம் ஈயும், சிறப்பும் அளித்து. சிறப்பும் என்றால் நமக்கு மற்றவர்களுக்கு சமமாக, ஏன் அதற்கு உயர்வாகவே நம்மை வாழும்படியாக செய்து எல்லோராலும் புகழும்படியாக அந்த பெருமை செய்யும். ஏன்னா புகழ் ஒன்றுதான் இந்த உலகிலே நிலைத்து நிற்கக்கூடிய அந்த புகழையும் கொடுக்கும். செல்வம் ஈயும் சிறப்பும் அளித்து உளத்து அல்லல் தீர்க்கும். உணத்திலே இருக்கின்ற அல்லல், அதாவது உடம்புக்கு ஒரு துன்பம் இருக்கிறது, உள்ளத்தும் ஒரு துன்பம் இருக்கிறது. உடலில் இருக்கிற துன்பத்தையாவது மறைச்சிடலாம், மனத்துயரை மறைக்க இயலாது. அந்த மனத்துயரையும் நீர்க்கக்கூடியது நம்முடைய பெருமானுடைய திருவருள். உளத்து அல்லல் தீர்க்கும். மனத்திலே இருக்கின்ற அந்த குறையை நீக்கி அந்த துன்பத்தை, மன துன்பம் ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம் என்று வரும். இதுல மன துன்பம் எவையெல்லாம் வரும் என்பது அங்கே அழகாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த மனத்துயரை எல்லாம் நீக்க வல்லது நம்முடைய பெருமான். செல்வம் ஈயும் சிறப்பு அளித்து உளத்து அல்லல் தீர்க்கும் அறிவை உதவிடும். இங்கே அறிவு என்பது சிவஞானத்தை குறிக்கிறது. சிவஞானத்தை கொடுத்து உதவிடும், திருவடியை காண்பதற்கு உதவும். சிவஞானத்தை கொடுத்து திருவடியை காண்பதற்கு உதவும். ஞானக்கண்ணால் தான் அவனை காண முடியும். அந்த ஞானத்தை கொடுத்து உதவுபவன், தன்னை காணும்படியாக செய்பவன். இந்த ஞானத்தால் தான் சிலவற்றை காண முடியும் என்பதற்கு ஞானசம்பந்தர் புராணத்திலே வருது. ஏற்கனவே சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். சில்லை வீதியிலே ஞானசம்பந்த பெருமானும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் சென்று கொண்டிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் கையெடுத்து வணங்குகிறார், வணங்கிக் கொண்டே செல்லுகிறார். அப்ப உடன் வருகின்ற திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன கையை வணங்கிக் கொண்டே செல்லுகிறாரே என்று அதை ஒரு வியப்பாக பார்த்தார். ஞானசம்பந்த பெருமான் கேட்கார், கையை கூப்பி ஒண்ணுமே வருகிறீர்களே சுவாமி, காரணம் தெரிஞ்சுக்கிடலாமன்னார். என்ன? அப்பதான் ஞானசம்பந்தர் சொன்னார், இங்கு இருக்கின்ற தில்லைவாழ் அந்தணர்களை எல்லாம் சிவகணங்களாக என் கண்ணிலே படுகிறது. எனவே என்னுடைய கண்ணுக்கு இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் சிவகணங்களாக படுகின்ற காரணத்தினாலே அவர்களை எடுத்து வணங்கினேன். அப்பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர்கள் லேசம் மனம் சுருங்கியது. நமக்கு ஏதும் மாந்தர்கள் போன்று தில்லைவாழ் அந்தணர்கள் பண்பட்டது. ஆனா ஞானசம்பந்தர் ஞானமயமாய் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் தில்லைவாழ்ந்தவர்கள் சிவகணங்களாக காட்சி தருகிறது. இது ஞான கண்ணே காரணம் என சொல்லி நிற்கின்ற ஒன்றுதான் ஞானசம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை நோக்கி, அன்பரே இப்பொழுது பாரும்னார். இப்பொழுது பாரும் என்று திருநோக்கம் செய்ய ஞானசம்பந்தர் திருநோக்கத்தால் ஞானம் பெற்ற திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அங்க வருகின்ற சிவகணங்களை எல்லாம், அங்க வருகின்ற தில்லைவாழ் அந்தணர்களை எல்லாம் சிவகணங்களாக கண்டு வணங்கி கொண்டே வந்தார். எனவே சிவஞானம் ஒன்றுதான் அவனை காட்டக்கூடியது, காணக்கூடியது. அப்பெருமானை வணங்கினால் அறிவை உதவிடும், சிவஞானத்தை கொடுத்து அவனை காண்பதற்கு உதவிடும். கல்வி நல்கும்,
கல்விங்கிறது அபரஞானத்தை குறிக்கிறது. அபரஞானம் என்பது அறம், பொருள், இன்பம் இவைகள் பொதிந்து வீடு பெற்றுக்கு செலுத்துவதுதான் கல்வி. அதான் கற்க கசடர கற்பவை. கற்பவை என்பது எது? அங்கே ஞானமாகிய வீடு பெற்றை பெறுவதற்கு படித்தளமாக இருக்கின்ற அந்த நூல்கள், அவைகள் தான் அங்கே அபரஞானத்தை கொடுக்கின்ற கல்வி. எனவே ஞானத்திற்கு முதற்படியாக இருக்கின்ற அந்த கல்வியை கொடுக்கும், அதான் கல்வியை நல்கும். கதிதரும் மேலான வீடு பெற்று இன்பத்தையும் தரும். அந்த பெருமானை வணங்கினால் மேலான வீடு பெற்றையும் தருவான். பொற்கிரி, பொற்கிரிங்கிறது இந்த இடத்துல மேருமலையை, வல்விலான் வலிமை பொருந்திய விலான். விலான் என்பது வில்லான், அந்த இல் இடைக்குறையாக இருக்கும். மேருமலையினை வில்லாக உடையவன். பொற்கிரி வல்விலான் களஈசனை வாழ்த்தவே. அந்த திருக்களா மரத்தின் கீழ் எழுந்தருளி இருக்கின்ற அந்த பெருமானை வாழ்த்தினால் நமக்கு இத்தனையும் கிடைக்கும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே அந்த பெருமானை வாழ்த்தினால் எல்லாம் கிடைக்கும். சொல்பவர் யார்? அரச பெருமான் அதிவீரம பாண்டியன் சொல்லி காட்டுகிறார். இப்படி அந்த பெருமானை வாழ்த்தினால் எல்லாம் கிடைக்கும் என்பதை பல நூல்களிலே அங்கே நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த பல நூல்களிலே சொல்லி காட்டப்படுகின்ற பொழுது அங்கே அழகாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அபிராமி அந்த அதிலே இதே செய்து வருகிறது. அம்மை பக்கம் வச்சு சொல்லுகின்ற பொழுது அபிராமி அம்மையினுடைய கடைக்கண் பார்வை பட்டால் எல்லாம் கிடைக்கும். தனம் தரும் கல்வி தரும். தனம் எனது இம்மைக்கு வேண்டிய இன்பத்திற்குரிய தனம். கல்வி தரும். பரஞானத்திற்கு அடிகோலாக இருக்கின்ற அறம்பொருள் இன்பத்தை உணர்த்தும். அறம்பொருள் இன்பம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், சாரூப நிலையை தரும். அம்பாள் கடைக்கன் வச்சான்னா சாரூப நிலையை கொடுப்பா. யார் பெற்றா? திருவிளையாடல் புராணத்துல அங்கே விருத்த குமார பாலரான படலத்துல கௌரி என்கின்ற அம்மை மீனாட்சி அம்மையையே நினைந்து நினைந்து வணங்கி அவள் விரதம் இருப்பான். அவளுக்கு ஒரு சிறு சோதனை வந்தது. அந்த செய்தியை சொன்னா நேராயிடும். முடிவிலே அந்த மதுரை மக்கள் எல்லாம் காணும்படியாக அந்த கௌரி என்கின்ற அந்த பெண்ணானவள் மீனாட்சி அம்மையினுடைய வடிவத்தை பெற்று கைலைக்கு போனார். மீனாட்சி அம்மையினுடைய வடிவத்தை பெற்றது எல்லோரும் கண்டார்கள். விருத்தகுமார பாலரான படலத்துல இதை பரஞ்சோதி முனிவர் விளக்கமாக பேசுறார். எனவே அவ இது நல்ல வடிவத்தையும் தருவார். எனவே தெய்வ வடிவும் தரும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். வஞ்சகமற்ற நல்ல திருக்கூட்டத்தையும் தன்னை சுற்றி இருக்கும்படியாக செய்வார். வஞ்சமில்லா இனம் தரும். பட்டியல் எதுக்கு நீண்டு போறோம்? சுருக்கம் வச்சுதான். நல்லன எல்லாம் தரும். எல்லாமே தரும். நீ எதையெல்லாம் நல்லது என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உமக்கு கொடுத்தரணும். நல்லன எல்லாம் தரும். என்ன கேட்டா திருமாளிகை தேவர் பூஷணை பண்றார். பூஷணை பண்ணும்பொழுது இந்த மலர்களை எடுத்துப்படி அர்ச்சிக்கிறார். அப்படி பூஷணை பண்ணுகின்ற பொழுது அதற்கு ஒரு குறை. பூஷணை பண்ணுகின்ற பொழுது மலர்களை எடுப்பதும் இந்த முத்திரைகள் காட்டுவதும் இதிலேத்தானே இருக்கிறது. ஆனால் பூஜை நடக்கின்ற பொழுது அப்பெருமானை நான் கும்பிட முடியலையேன்னு ஒரு குறை. கும்பிட முடியலையா? அப்போ 2 கைகளும் பூஜைக்கு தேவைப்படுகிறது. கும்பிடுவதற்கு 2 கை வேணும் இல்லையா? அப்பதான் பெருமாண்ட கேட்ட, பெருமானே உன்னை பூசணை செய்வதற்கு எனக்கு 2 கைகள் போராது. பூஷணையின் போதும் உன்னை வணங்குவதற்கு எனக்கு 4 கைகள் மொத்தம் கொடுத்தார். உன்னைத்தான் சிவபெருமான் அவருக்கு வேண்டியதை கொடுத்தார். நல்லது நல்ல காரியத்துக்காக கொடுத்தார். வணங்கத்துக்காக கொடுத்தார். ஆனா திருமாளிகை தேவருக்கு 4 திருக்கைகள் இருக்கும். திருமாளிகை தேவர் இதெல்லாம் திரு கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனத்திற்கு அங்கே சென்றால் அங்கே நமச்சிவாய மூர்த்தியருடைய சன்னதி பக்கத்திலே திருமாளிகை தேவர் திருமேனி இருக்கிறது. 4 திருக்கைகளை பெற்றவர். வேண்டும் என்று சிவபூஜை கண்டு நல்ல காரியத்திற்காக பெற்றவர். அதனால்தான் நல்லவை எல்லாம் தரும்.
அன்பர் என்பவர்க்கே கணம் தரும். தன்னை விரும்புகின்ற அன்பர்களுக்கு சிவ கூட்டத்திலே சென்று சேர்க்கும். பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லிக்காட்டுகிறார். எனவே அந்த பெருமானை வணங்கினால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் என்பதைத்தான் இங்கே நம்முடைய அதிவீரம பாண்டியனாரும் தன்னுடைய திருவாக்கிலே செல்வம் ஈயும் சிறப்பும் ஈயும், சிறப்பும் புகழும் ஈயும், உள்ளத்து அல்லல் தீர்க்கும். உள்ளத்து அல்லல் தீர்த்த, அதாவது மனசுல சலனம் இல்லாமல் இடையூறு இல்லாமல் இருந்தால்தான் சிவத்தை நினைக்க முடியும். அதனால்தான் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையார் பிஞ்சகனே என்று உன்னை பேசினர்லாம் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களமையவே. இந்த இடர்களையாய், இடர் என்பது மனத்துயர். அடியார்களுக்கு உன்னை வணங்குவதற்கு சலனத்தை தருகின்ற சில இடர்களை மனத்துயரை நீக்குவாயாக. அதன் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று ஞானசம்பந்தர் சொல்லி காட்டுவார். எனவே உளத்து அல்லல் தீர்க்கும், அறிவை உதவிடும், கல்வி நல்கும், கதி தரும், பொற்கிரி வல் விலான் கள ஈசனை வாழ்த்தவே. அந்த பெருமானை வாழ்த்தினால் நமக்கு இத்தனையும் அவன் ஒருவனே தரவல்லான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுறான். அடுத்து 40வது திருப்பாடல். 40வது திருப்பாடல் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லி காட்டுகிறார். இந்த அறிவுரை என்ன சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், மனிதனே, நீ கொண்டிருக்கின்ற இந்த உடம்பை வைத்துக் கொண்டு கருவிக்கரணங்களை வைத்து நீ இந்த மாயாபோகத்திலே வீழ்ந்தால் நீ நரக படுகொலியிலே சென்றல்லவோ ஆழ்ந்து விடுவாய். ஆகையினாலே கலாஈசனை நினைந்து மேலான சொர்க்க பூமியை சென்று அடைந்து இன்பம் துய்ப்பாயாக என சொல்லி மாண்ட பிறப்பு எடுத்ததனுடைய நோக்கத்தை இங்கு அழகாக சுட்டி காட்டுகிறார். வாழ்வை நம்பி மதிகட்டு கும்பியில் வீழ் புன் மாந்தற்கு உறுதி விளம்புவேன். தாழ்சடை களஈசன் தன் ஆலயம் சூழ்தல் சூழில் துறக்கம் கிடைக்குமே. நீ கலாமரத்தின் கீழ் எந்திருக்கின்ற பெருமான் இருக்கின்ற பார்வண்ணநாதனுடைய ஆலயத்தை சென்று வலம் வா. நீ வலம் வந்து விட்டா என சொன்னால் உனக்கு மேலான இன்பத்தை தருகின்ற அந்த சொர்க்காதி போகத்தை நீ அடையலாம் என்று சொல்லிட்டார். வாழ்வை நம்பி, வாழ்வை நம்பி என சொல்லக்கூடியது மாய வாழ்வை நம்பி. இந்த மாய வாழ்வு எப்படிப்பட்டது? அதாவது காணல் நீரை போன்றது. காணல் நீர் என்பது எப்படி? உள்ளது போல் தெரியும், ஆனால் இல்லாமல் போயிடும். அது எப்படி என சொன்னால், காணல் நீர் என்று ஒன்று இருக்கிறது. இந்த காணல் நீர் என்று சொல்லக்கூடியது பார்ப்பதற்கு தூரத்தே அங்கே நீர் இருப்பது போல் தெரியும், ஆனால் அங்கே என்ன இருக்காது? நீர் இருக்காது. இதைத்தான் மாய வாழ்க்கை என்று அங்கே சொல்லி காட்டப்படும். எனவே மாய வாழ்க்கை காணல் நீர். இதே போல வானவில் இருக்கிறது, உள்ளது போல் தெரிந்து அது சிதைந்து போய்விடும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருவாக்குல அழகாக ஒன்று சொல்லி காட்டுறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்முடைய வாழ்வும் செல்வம் எப்படிப்பட்டது? தவளையின் வால் போன்றதும். சுந்தரர் வாக்குல தேவாரத்துல வருகிற தவளையின் வால். தவளையின் வால் என்றால் தவள வகையிலே அந்த தவளையினுடைய உயிரினங்களிலே ஒன்றுக்கு அது பிறந்த உடனேயே அதற்கு வால் இருக்கும். அந்த தவளையினுடைய மொத்த நீளத்திற்கு மேலவே அந்த வால் நீண்டிருக்குமா. ஆனால் அந்த வாலானது இந்த தவளை வளர வளர சுருங்கி 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 முடிவிலே இல்லாமல் போய்விடுகிறது. எப்படி பெரிதாக இருந்து சுருங்கி சுருங்கி இல்லாமல் போகிறதோ, இதை போலத்தான் உன்னிடம் இருக்கின்ற செல்வமும் வாழ்நாளும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். எனவே இதெல்லாம் மாய வாழ்க்கை. ஆகையினாலே வாழ்வை நம்பி மதிகட்டு கும்பியில் வீழ் பொன் மாந்தற்கு உறுதி சொல்வேன். கும்பி, கும்பி என்பது நரக வகைகள் 7லே ஒன்று. 7 வகையில 7 நரக வகைகளிலே ஒன்று கும்பி நரகம் என்று பெயர். எனவே கும்பி, அந்த மதிகட்டு கும்பியில் வீழ்,
மாய வாழ்வை நம்பி செல்லுகின்ற அறிவு இழந்த மாநிலர்களையே நீங்கள் கும்பி என சொல்லக்கூடிய நரகத்திலே சென்று விழப்போகிறீர்கள். அதனால உங்களுக்கு உறுதி ஒன்று சொல்லப் போகிறேன். உங்களுக்கு உறுதி ஒன்று நான் சொல்லப் போகிறேன். என்ன சொல்லப் போகிறேன் என சொன்னா, தாழ் சடை களையீசன், தாழ்ந்த சடையினை உடைய அந்த கலாஈசன் இருக்கின்ற அந்த கலாயுஷன் இருக்கின்ற இந்த திருக்கருவை நல்லூருக்கு வந்து தாழ்சடை கலைஈசன் தன் ஆலயம் சூழ்தல், இந்த ஆலயத்தை வந்து நீங்க சுற்றி வலம் வந்தால் சூழில் துறக்கம் கிடைக்குமே. அந்த பெருமானுடைய திருக்கோயிலை, பார்வணநாதருடைய திருக்கோயிலை உங்கள் கால்களால் சுற்றி வலம் வந்தால் உங்களுக்கு துறக்கம் கிடைக்குமே. துறக்கம் என்றால் சொர்க்காதி போகம், சொர்க்காதி போகம் கிடைக்குமே என்று சொல்லி காட்டுகிறார். இந்த வலம் வருதல் என்பது என்ன பொருள் என சொன்னால், கோயிலுக்கு போனாலும் எப்படியெல்லாம் வரம் வர வேண்டும் என்று ஒரு விதி நிறைய இருக்கிறது, விதி. முதல்ல கோயிலுக்கு புறத்தே அந்த மாட வீதி என சொல்லக்கூடிய அந்த புறம் மவுண்ட் வீதி, மாட வீதி என்றெல்லாம் பல இதுகள் சொல்லணும். 7 சுத்து சுத்தணும். கோயிலுக்குள்ளே எப்படியும் ஒரு 4 பிரகாரங்கள், 5 பிரகாரங்களாக இருக்கும். சிவலோக பத்தியும் சேர்த்து சுத்தி சுத்தி வரணும். சில பேர்கள் உடம்பினுடைய எடையை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துல 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அதை விட காலையிலே எழுந்து குளித்து முடித்து திருநீர் அணிந்து கொண்டு கோயிலை சுற்றியும் கோயிலுக்குள்ளேயும் சுற்றினா உடம்புக்கும் நல்லது, அவர்கள் ஆன்மாவுக்கும் நல்லது. ஆனா இதை நம்ம கேட்க மாட்டோம். என்ன, வாக்கிங் போறது, நடைப்பயிற்சி போறதுதான் பெருமையா நினைப்போமே தவிர கோயிலுக்கு போறேன்னு யாரும் சொல்றதுக்கு பெருமையா நினைக்க மாட்டாங்க. அந்த காலத்துல இப்படி உடம்பை பேணுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வலம் வருதல் என்று சொல்லி காட்டப்பட்டது. சித்தாந்த ரீதியிலே வலம் வருவது என்பது என்ன பொருள் என சொன்னா, ஒரு காந்தம் இருக்கிறது, இரும்பு இருக்கிறது. காந்தத்தினுடைய காந்த எல்கைக்கு உள்ளே போனால்தான் இந்த இரும்பை ஈர்க்கும், எட்டை இருந்தால் இருக்காது. எனவே காந்த எல்கைக்குள் வந்த இரும்பை காந்தம் ஈர்ப்பதை போல அவனது அருள் வியாபகத்துக்குள் இந்த ஆன்மாவை செலுத்துவதுதான் வலம் வருதல் என்று பெயர். எனவே அவனது காந்த எல்லைக்குள் சென்ற அந்த இரும்பை இருத்து அதையும் காந்தமாக்குவதை போல அருள் வியாபகத்துக்குள் செலுத்தப்பட்டிருக்கின்ற உயிரானது அதுவும் சிவமாம் தன்மையை பெற்று அது சொர்க்காதி போகங்கள் முதலான அனுபவித்து இன்பத்தையே அது ஆழ்ந்திருக்கும். ஆக இறைவனானவன் திருக்கருணை நோக்கம் செய்தால், மாயையில் இருந்து நாம் நீங்கினார், அவன் ஆலயத்தை வலம் வந்தால் நாம் சொர்க்காதி போகத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த மாயையை நீக்கக்கூடிய வல்லமை அவனுக்குத்தான் இருக்கிறது. அதிலே அழகாக அங்கு சொல்லி காட்டுகிறார் நம்முடைய பெருமானானவர். மாயையை நீக்கக்கூடிய அந்த வல்லமை அந்த பெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டு. அது அழகாக நம்முடைய மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனே பையவே கொடுபோந்து பாசம் என்னும் தாழ்வுருவி என்று சொல்லி காட்டுவார். ஆகையினாலே இதுக்கும் மேல மன்னதனில் பிறந்து வைத்து மாண்டு விட கடவேனே, இந்த பூமியை மாய வாழ்க்கையை மெய்யை இருந்த நம்பி நான் தாழ்ந்து விட கடவேனாகிய எனக்கு நீ அருள் செய்தாய், மன்னதனில் பிறந்து வைத்து மாண்டு விட கடவேனே என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறான். அந்த மயக்கத்தை இருந்து தீர்ப்பவன் தான், அவனது அருள் யாபத்துக்கு போனால்தான் அந்த மயக்கம் தீரும். அதைத்தான் மணிவாசக பெருந்தகை திருப்படையாட்சியில் சொல்லிக்காட்டு. திருப்படையாட்சி வந்து நிறைய பொருள் மிகுந்தது. அந்த உயிர்கள் சிவத்தை அடைய வேண்டும் என சொன்னால் என்னென்ன பக்குவங்கள் வேண்டும் என்பதை திருப்படையாட்சியில விளக்கமா சொல்வார். மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கு அரும் ஆகாதே. எப்படி இந்த மண்ணினில் மாயையை மதித்து இருக்கின்ற எனக்கு அந்த மயக்கம் அரும் ஆகாதே. இந்த மண்ணின் வாழ்க்கையை நிஜம் என்று நினையாது அந்த மயக்கத்தை நீக்குதல். ஆகாதே ஆகாதேன்னு அது எனக்கு ஆக வேண்டும்னு அர்த்தம். இந்த திருப்படையாட்சியில ஆகாதே ஆகாதேன்னு ஆகாதுன்னு அர்த்தம் இல்லை, அது என்னிடம் ஆக வேண்டும், எனக்கு ஆக வேண்டும் என்று அதனுடைய பொருள் அதுதான் அப்படி சொல்லி காட்டப்பட்டிருக்கு.
எனவே இந்த மாயையினுடைய மயக்கத்திலே நீங்கிய ஆன்மா தான் மேலான வீட்டின்பத்தை அனுபவிக்கும். இல்லையேல் நரகத்திலே சென்று மீளவும் மீளவும் அந்த பிறவி துன்பத்திலே அழுந்தும் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். வாழ்வை நம்பி மதிகெட்டு கும்பியில் வீழ் புன் மாந்தற்கு உறுதி விளம்புவேன். தாழ் சடை களஈகன் தன் ஆலயம் சூழ்தல் சூழில் துறக்கம் கிடைக்குமே. தாழ் சடை, சடை என்பது ஞானத்தின் திரட்சி. ஞானமயமாக இருக்கின்ற அந்த பெருமான் என்பதை காட்டுவதற்காகத்தான் சடை திரட்சி என்று சொல்லி காட்டப்பட்டது. தாழ் சடை களஈசன் தன் ஆலயம். ஆலயம் என்பது ஆன்மாவையும், லயம் என்பது உயிர்களோடு ஒன்றித்தல், லயப்படுதல். அவன் இசையிலே லயப்பட்டுட்டான் என்று சொல்லுவோம் இல்லையா? ஆன்மாக்களை லயப்படுத்துவது, அருள் ஆவத்துக்குள்ளே கொண்டு செல்வதுதான் ஆலயம் என்று பெயர் இருக்கிறது. எனவே அவனுடைய ஆலயம் சென்று நீங்கள் சுற்றி வலம் வந்து சொர்க்காதி போகங்களை அனுபவியுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார் என சொல்லி இந்த அளவிலே இந்த 4வது பத்தை நிறைவு செய்து அடுத்து 5வது பத்து, 5வது கொத்தாக வருகின்ற அந்த 5வது பத்தை திருவருள் கூட்டி வைக்க அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மழை வழங்குக மன்னவன் ஓங்குக, பிழையில் பல் வளஞ்செல்லாம் பிறங்குக, தலைக அஞ்செழுத்து ஓசை தரையெல்லாம் பழைய வைதிக சைவம் பறக்கவே. திருச்சிற்றம்பலம்.